வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு தவா சிக்கன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த தவா சிக்கன் செய்ய போகிறோம். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான தவா சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இரும்பு தோசைக்கல் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் செஞ்சீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த தவாவில் செய்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னைக்கு சிக்கன் வந்துட்டு கம்மியாக தான் எடுத்துருக்கோம். இது வந்துட்டு ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன். இது வந்து பிரெஸ்ட் பீஸை விட உங்களுக்கு இன்னும் நல்ல ஜூஸியான சிக்கன் வேணும் அப்படின்னா லெக் பீஸ் இருக்குதுல்ல, அதுலேருந்து வந்துட்டு நீங்கள் போன்லெஸ் பீஸ் எடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன பீஸஸ் தான் நீங்கள் வந்துட்டு வெட்டி வச்சுக்கோங்க சிக்கனை. இன்றைக்கி நான் எடுத்துகிட்டது வந்து பிரெஸ்ட் பீஸ். இது வந்துட்டு 150 கிராம். இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பூண்டும் இஞ்சியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீஸை இதில் சேர்த்திடலாம். சிக்கன் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் செய்யுங்க, அப்போ தான் வந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அதுக்காக இது வந்துட்டு சீல் ஆகணும், அதனால நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் வந்து கலர் மாற வரைக்கும் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் நீங்கள் சிக்கன் சாட்டே பண்ணிங்கன்னா இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்து வெளியில் வராது, உள்ளேயே சீல் ஆகிடும். அப்போ வந்து நமக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான். பாருங்க, சிக்கன் நல்லா வெள்ளையே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர். நான் இதில் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து போகிறேன், அதனால மிளகா பொடி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துறேன். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவும் இதோட சேர்த்திக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு நம்ம பிழிஞ்சு விட போகிறோம். இதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் நம்ம பிழிஞ்சு விட போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். கூடவே நான் வந்துட்டு ஒரு குட்டி தக்காளி உள்ள இருக்கிற சீட்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த மேலே இருக்கிற சதப்பாட்டை மட்டும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். இப்போ அதையும் இதோட சேர்த்திடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படியே வேக விட போகிறோம். இது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரொம்ப கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு நம்ம லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே வேக விடலாம். ஸ்லோ குக் பண்ணுங்கள். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ண தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. சிக்கன் வெந்திருக்கும். பிரெஸ்ட் பீஸ் போட்டிங்கன்னா ஓவர் குக் பண்ணாதீங்க. ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் சிக்கன். நம்மளோட சிக்கன் வந்துட்டு வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு சிக்கன். இப்போ என்ன செய்யலாம்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கோங்க. இந்த பட்டர் சேர்த்து இப்படியே பரட்டி விடுங்க. இதை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு டாஸ் மட்டும் பண்ணலாம் இந்த பட்டரோட. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நம்மளோட தவா சிக்கன் ரெடி. நீங்கள் ரோட்டியோட சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஸ்டார்டர் மாதிரி சும்மா அப்படியே பிளேட்டில் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். நம்மளோட தவா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட தவா சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தவா சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.